அக்கா அக்கா கொஞ்சம் பாத்ரூம் போன விடுங்கக்கா. ஏன் ஆபீஸ் இல்லையா உங்களுக்கு அவ்வளவு தூரம் போனோம் நாங்க, அங்க போய் போயிட்டு விட முடியாதுமா. நான் ஆபீஸ்ல இந்த போய் தெருவு தானேக்கா பெருகிறோம், கொஞ்சம் நான் விட பாத்ரூம் மாட்டோம். போனாக்கா இப்ப ஆபீஸ்ல போங்க. அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வரணும்க்கா. இதெல்லாம் போயிட்டு வைங்க, பாத்ரூம் விட மாட்டோம் நாங்க. நான் மலாக்கா இதோ பாத்ரூம் போக கேக்குறாங்கடி. கூடு அது எப்படி உங்களுக்கு விட முடியும்? ஆபீஸ்ல போக சொல்லிக்கிறேன். ஆபீஸ்க்கா இவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வருவாங்க? நம்ம வீட்டை விட்டானா அது தப்பு. நம்மளுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுல எல்லாம் விட முடியாதுமா. பசங்க போகுது பாத்ரூம். அவங்க நம்ம தெரு கிளீன் பண்றாங்க, அந்த பாத்ரூம் தண்ணி ஊத்திட்டு கிளீனா வரமாட்டாங்களா? அவங்க கிளீன் பண்ணலன்னா தெரு எப்படி இருக்கும் தெரியுமா? சரி நீ வா, எங்க வீட்டுக்கு போவா. ஆபீஸ்ல போயிட்டு வான்னு சொல்றேன், நீ வெளியில எங்கன்னா போற, பாத்ரூம் வந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அந்த வெளியே அங்க போவியா? சரி சாரிமா, வாமா எங்க வீட்டுல பாத்ரூம் போமா, வாமா. நீங்க மட்டும்ன்றது இல்லக்கா, தண்ணி கேட்டா கூட அப்படிதான் பண்றாங்க, கேன் கேக்குறாங்க. எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் தான் சில பேருங்க அந்த மாதிரி பண்றாங்க. கேட்டா சொல்றாங்க, எல்லாரையும் ஒன்னா சொல்ல முடியாது, ஒருத்தர் அந்த மாதிரி பண்றாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, பாத்ரூம் எதனா போத்தா தயங்காதம்மா, எங்க வீட்டுல வந்து போங்கம்மான்னு சொல்லுங்க. சரி, அது நம்மளாதான் கேட்கணும்.